அனைவரையும் லானி இன்ஃபோடெக் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. ஆதரவு தந்த தரப்போகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி. லானி இன்ஃபோடெக் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ ரிச் கார்ட் ஸ்கின் சட்னி, புதிய பீர்க்கங்காய் தோல் சட்னி. இந்த வீடியோ இல்லத்தரசிகளுக்கு மட்டுமல்ல, ஆபீஸ் கோயர்ஸ், பேச்சுலர்ஸ் போன்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். பெருசா ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண சட்னி தான். ஆனா நியூ, புதியதுன்னு டைட்டில் இருக்கே, என்ன இதோட ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே புரியும். நிறைய பேர் பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வைத்து துவையல் செய்திருப்பீங்க. பீர்க்கங்காய் தோலை வைத்து சட்னியா என்று சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. அட ஆமா, பேஷ் இது புதுசா இருக்கேன்னு சொல்லுவீங்க. ரிச் கார்ட் பீர்க்கங்காயில் 2 விதம் இருக்குங்க. அந்த 2 வெரைட்டி என்னன்னா, முதலாவதாக லூஃபா சிலிண்ட்ரிகா. இந்த பீர்க்கங்காயில் அதோட ஸ்கின் ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸா, அதாவது வளவளன்னு இருக்கும். இரண்டாவது வெரைட்டி லூஃபா அக்யூடான்குலா, அதாவது ஸ்கின் வந்து ரிச் சர்ஃபேஸா இருக்கும். ஒரு மாதிரி எம்பி, நம்ம சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற அந்த பீர்க்கங்காய் தான். பீர்க்கங்காய் 2 வகையாக இருந்தாலும் இதில் உள்ள சத்துக்களில் வித்தியாசம் இல்லைங்க. இதில் விட்டமின் ஏ, அதாவது பீட்டா கரோட்டின், விட்டமின் B6 மற்றும் ஆல்கலாய்ட்ஸ் போன்ற சத்துக்கள் உள்ளது. சரி, வாங்க சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? முதலாவதாக பீர்க்கங்காய் தோலை சீவி கழுவி சுத்தப்படுத்தியது 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தோல் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இரண்டாவதாக தேங்காய் 1 அல்லது 2 சில், சில பேர் 10ன்னு சொல்லுவாங்க. அதை சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் இது ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும், புரோட்டீன் சத்து உள்ளது. அடுத்ததாக இஞ்சி சிறிதளவு, கட்டாயம் தோலை நீக்கிவிட வேண்டும். இது ஜீரண சக்திக்கு மிகவும் நல்லது. நான்காவதாக 2 அல்லது 3 பல் பூண்டு. இது வாய்வு சம்பந்தமான பிரச்சனையை களைக்க உதவும். பூண்டு கைவசம் இருந்தால் போருக்கே போகலாம் என்று கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பூண்டுக்கும் இஞ்சிக்கும் பொருந்தும். அடுத்ததாக 5 அல்லது 6 வரமிளகாய், உங்களுக்கு பிடிச்சதுன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் தனியா, அதாங்க கொத்தமல்லி விதை 5 அல்லது 6 டீஸ்பூன், அதாவது ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் போன்று கொத்தமல்லி விதைகளும், அதாவது தனியாவும் பலன் அளிக்கக்கூடியது. இதில் விட்டமின் ஏ, சி, கே, இரும்பு சத்து, கால்சியம் உள்ளது. தனியா உடலில் உள்ள சோடியத்தை வெளியேற்றி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இதில் உள்ள நார்மாட்டின் என்னும் பொருள் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேரவிடாமல் தடுக்கிறது. இப்ப இந்த பொருட்களை எல்லாம் எப்படி வதக்குவது என்று பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வைத்து, ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பிறகு பேன் வைத்து 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அல்லது எந்த சமையல் எண்ணெய் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஊற்றி பீர்க்கங்காய் தோல் சேர்த்து நன்றாக ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் வரைக்கும் அந்த தோல் லைட்டா பிரவுன் கலர் ஆகும் வரை வதக்கணும். பிறகு ஸ்டவ்வை சிம்ல வச்சு வரமிளகாய், சிறிது கருவேப்பிலை விரும்பினால் இருந்தால் சேர்த்து கொள்ளவும். பிறகு பூண்டு, இஞ்சி சேர்த்து வதக்கவும். வரமிளகாய் கருகி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். பிறகு இதை தட்டில் கொட்டி ஆறவிடவும். பின் திரும்ப அதே வாணலியில், இல்லாட்டி நீங்க எந்த பேன் யூஸ் பண்றீங்களோ அதை ஸ்டவ்வில் சிம் ஃப்ளேமில் வைத்து தனியா சேர்த்து வறுக்கவும். தனியாவிற்குரிய அதற்கே உரிய நறுமணம், அரோமா வரும். கருக்காமல் பார்த்து கொள்ளவும். அதில் தேங்காய் சேர்த்து ஒரு பிரட்டலாம். பின் ஸ்டவ்வை ஆஃப் செய்துவிட்டு ஒரே 1 ஸ்பூன் பொரிகடலை, சில பேர் பொட்டுக்கடலைன்னு வாங்க, அதை சேர்த்து ஒரு பிரட்டவும். இது சுவைக்காகத்தான். பின் இதையும் தட்டில் போட்டு ஆறவிடவும். பின் தேவைக்கு ஏற்ப உப்பு, ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்கவும். இதை வறுக்க கூடாது. ஆரியவுடன் அனைத்தும் ஒன்றாக மிக்சியில் சேர்த்து அரைக்கவும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நைஸாக அரைக்காமல் நரநரன்னு ஒரு லெவல் வந்தவுடன் சிறிதளவு எடுத்து வைத்து கொண்டால் அதாங்க துவையல். பின் மீண்டும் தேவைக்கு ஏற்ப நீர் விட்டு நைஸாக அரைத்து ஒரு தாளினம் கொடுத்தால்
அதாங்க, எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்தால் சட்னி ரெடி. இது ஒரு 2-in-1 டெக்னிக் தாங்க. சாதத்திற்கு துவையல், டிஃபன், இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் போன்றவற்றிற்கு சட்னி. இப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நமக்கும் டிஃப்ரெண்டா வித்தியாசமா செஞ்ச மாதிரி இருக்கும், ஹெல்த்தியா செய்து கொடுத்த திருப்தியும் இருக்கும். இது போன்ற புதிய பதிவுகள், குறிப்புகள் அல்லது தகவல்களுடன் விரைவில் மீண்டும் லானி இன்ஃபோடெக் சேனல் மூலம் சந்திப்போம். புதியதாக லானி இன்ஃபோடெக் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.